அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 27:14. Wait for the Lord, be strong and take heart and wait for the Lord. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் இயேசுவே. எங்களோட ஒவ்வொரு நாளையும் நாங்க துவக்கிறப்போ உங்களோட பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருக்க கிருபை செய்யுங்க. வேத தியானிப்பினாலும் ஜெபத்தினாலும் ஒவ்வொரு நாளையும் துவக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. ஏன்னா இந்த உயிரும் ஜீவனும் கொடுத்தது உமது கிருபை. உங்க பாதத்தண்டை ஒவ்வொரு நாளும் காத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. எங்க நீங்க ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். தெய்வீக பிரசன்னத்துல நிரப்பி ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இதை யாவரும் வாஞ்சிக்க கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்குது தகப்பனே. எங்களை ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. பிறரை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. திடமனதாய் இருந்து உங்க பாதத்தன்னை அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. காத்திருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது நீங்க உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்த போவதுக்காக நன்றி. உமக்கே நாங்க காத்திருக்க கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் in all the decision making of our life, Lord Jesus, teach us to wait patiently and take heart with the patience. ஒவ்வொரு decision makingலையும் நாங்க பொறுமையோட இருக்க கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா பொறுமையாக இருந்து திடமனதா இருந்து உங்க பாதத்தண்டை காத்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படின்ற வழிநடத்தல் நீங்க தான் பரிசுத்த ஆவியினரை தர வேண்டும். சுய சிந்தனை வானாப்பா. பரிசுத்த ஆவிக்கே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இதை கேட்கிற யாவரும் இப்பொழுதிலிருந்து அவங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் உம்மை சார்ந்து இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நடக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய திட்டம், உம்முடைய வழிநடத்தல் அதன்படி செவி கொடுத்து நடக்க கிருபை செய்யுங்க. நீர் இந்த காரியத்துல இல்லை என்றால் அது எங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை எங்களுக்கு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. ஏன்னா எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் எதுவாக இருந்தாலும் அதை நாங்க உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டோமே ஐயா. இப்போ நாங்க கீழ்ப்படிந்து தேவ பயம் வேணும். நாங்க அநேக காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க let there be fear of God, உம்மை சார்ந்திருந்து நீக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய தயவு காரணியம் எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. வாழ்க்கையின் அநேக காரியத்திற்கு அநேக பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. பொறுமையோட இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. Yes Lord, you strengthen us, oh Lord Jesus. அந்த பேஷண்ட் டைம்ல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்யாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்க இருதயத்துல நிரப்புவதாக, ஜெபத்துல தரித்தவர்களாக உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது ஏற்ற வேலை வர்றப்போ உங்களுடைய நாம மகிமைப்படுகிற பாத்திரவன்களாக நீங்க எங்களை உயர்த்தி வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை எங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வெளிப்பட வேண்டும். உலகத்தோட ஒத்த விஷயம் வேணாம் இயேசுவே. எங்க குறைகளை நீர் மன்னித்து, பிரதர் நான் இன்னும் பண்ணலையே அப்படின்றவங்களை தொட்டு ஆளுகை செய்து வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கணும் இயேசுவே. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.